தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியினுடைய 2வது ஆண்டு தொடக்க விழா நாளை மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியினுடைய விழா அரங்கில் அந்த விழா நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த கட்சியினர் கிழக்கு கடற்கரை சாலை எங்கும் இரு திசைகளிலுமே இந்த பிரமாண்ட பதாகைகளை அமைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த விழா நடைபெறக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியினுடைய அந்த அரங்கு மற்றும் அரங்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளாகத்துல அலங்கார வளைவுகள், அலங்கார தூண்கள், அந்த கட்சியினுடைய கொடியில் இருக்கக்கூடிய சின்னங்களை குறித்திருக்கக்கூடிய அந்த வளைவுகளை எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த விழா அரங்குல 3000 பேர் அமர்ந்து அந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடையில இந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர்களுடைய உருவங்களை பின்னால் இருப்பதற்கு போன்று அமைப்பதற்கான பணிகளை நடத்தி வருகிறார்கள். அதே போன்று ஒரு வருடம் இந்த கட்சி நிறைவு பெற்று 2வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலையில அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலான காணொலிகளை வெளியிடுவதற்காக 3 LED திரைகள் அங்க பிரம்மாண்டமான LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விழா அரங்கிற்குள்ளார 10 மணி தொடங்கி 1 மணி வரை விழா அரங்கிற்குள்ள இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறவும் எனவும் 30 நிமிடங்கள் வரை விஜய் இதில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதே போன்று இந்த தேர்தலுக்கான பொதுச் செயலாளர் என்று அறிவிக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுன் கூட இந்த நிகழ்ச்சியில் அவரும் பேச இருப்பதாகவும், அதே போன்று தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர் இன்று மாலை சென்னைக்கு வந்திருக்கிறார். அவரும் நாளை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில அவர் கலந்து கொண்டு அவரும் பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளும் பேச இருக்கிறார்கள் எனவும், அதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த விழா அரங்கிற்கு வெளியிலேயே தற்காலிக ஒரு அரங்கை அமைத்திருக்கிறார்கள். அது உணவிற்கான அரங்கு. அதில் விழாவில் கலந்து கொள்பவர்களுக்கு அனைவருக்குமே உணவு அங்கே பரிமாறப்படுகிறது. அதே போன்று உள்ளே வருபவர்களுக்கான அவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாஸை இந்த முதல் அந்த வாயிலேயே காண்பித்து அதற்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். விஜய் நாளை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருப்பதனால அவரை பார்ப்பதற்கு அவர் கட்சியின் தொண்டர்கள் மட்டுமல்லாமல் ரசிகர்கள் பலரும் வருவார்கள் என்பதனால இந்த பூஞ்சேரி அந்த நட்சத்திர விடுதி அமைந்திருக்கக்கூடிய பகுதி முக்கியமான சந்திப்பு. இங்கிருந்து திருக்கழுகுன்றம் செல்லக்கூடிய சாலை, அங்கிருந்து அதே போன்று கல்பாக்கம் செல்லக்கூடிய இந்த கிழக்கு கடற்கரை சாலை, மாமல்லபுரம் செல்லக்கூடிய இந்த சாலை, பழைய மாமல்லபுரம் செல்லக்கூடிய சாலை அந்த ராஜீவ்காந்தி சாலையும் செல்லக்கூடிய அந்த பகுதி, இந்த 4 சாலைகளும் சந்திக்க பகுதி என்பதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கிறது. எனவே காவல்துறையினர் அதற்கான ஏற்பாடுகளை திட்டமிட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத அளவிற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள்.